தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 6. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என்னுடைய தகப்பனாரின் விவசாய பண்ணையில் அவர் சில குறிப்பிட்ட வயல்களில் தன்னுடைய கைகளினால் விதைகளை விதைப்பார். அவர் துணியினால் செய்யப்பட்ட ஒரு பையை தன்னுடைய கழுத்தில் மாட்டி அதை விதைகளினால் நிரப்பிக்கொண்டு விதைப்பதற்காக புறப்பட்டு செல்வார். அவர் அனைத்து இடங்களிலும் விதைகளை தூவுவார். ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் விதையை விதைக்கும் போது அவன் அவற்றை எரிந்து விடுவது போல தோன்றும். அவன் அவ்விதைகளை வீணாக்குவது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் நாளடைவில் அது மிகுந்த பலனுடன் முளைத்து எழுகிறது. நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்குவதாக மக்கள் நினைக்க கூடும். ஆனால் நாம் நம்முடைய ஜீவனை இழக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நாம் நித்திய ஜீவனை கண்டடைய முடியும் என்று அவர் கூறினார். நாம் லாபங்களை காட்டிலும் நஷ்டங்களினாலும் சுய பாதுகாப்பை காட்டிலும் தியாகங்களினாலும் சொந்த நலனுக்காக செலவிடப்படும் நேரத்தை காட்டிலும் மற்றவர்களுக்காக செலவிடப்படும் நேரங்களினால் மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அன்பை காட்டிலும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பினாலும் நம்முடைய வாழ்க்கையை அளக்க வேண்டுமென்று இயேசு நமக்கு போதிக்கிறார். இதுவே வாழ்க்கையின் கட்டளை. தங்களுடைய வாழ்க்கையையும் மூலாதாரங்களையும் மற்றவர்களுக்கு அளிப்பவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். நீங்கள் அளிப்பதற்கு இன்னும் கூடுதலானவற்றை தேவன் உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் உங்களுடைய நேரத்தை அளிக்கும் போது நீங்கள் அளிப்பதற்காக கூடுதலான நேரத்தை தேவன் உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் எல்லையில்லாத அன்பை அளிக்கும் போது முன்பை காட்டிலும் அதிகமான அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்க முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்று இஸ்ரவேலின் ஞானி கூறினான். அது உலகத்தின் பழமையான முரணுரைகளில் ஒன்று. ஆனால் அது ஒரு உண்மை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஐக்கியத்தையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.